சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. சீன பொருட்களுக்கு 245 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி. தமிழக அரசு பொறுப்பை தட்டிக் கழிக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். பெண்களை இழிவாக பேசிய பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். நெல்லை இருட்டுக்கடை அல்வா கடையை மணக்கொடையாக கேட்டு கணவர் மிரட்டுவதாக உரிமையாளரின் மகள் காவல்துறையில் புகார். உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்காத அதிகாரிகளை கண்டித்து நீர்வளத்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகை. பாஜக அரசை கண்டித்து மதுரையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். அமலாக்கத்துறையை ஏவி காங்கிரஸ் சொத்துக்களை பறிக்க முயற்சிப்பதாக புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வேளாண் பணியின் போது உழவூர்தியின் கலப்பையில் சிக்கி விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மதுராந்தகம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சரத்பாபு என்பவரை மகிழுந்து ஏற்றி கொலை செய்த சிவராஜ் என்பவர் கைது.